ஹாய்ங்க. நான் தான் உங்க சாய் சிவா. எதுக்கு இந்த பதிவுனா, தினமும் கீரை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி கீரை வாங்கலான்னு கடைக்கு போனால் ஒரு கட்டு கீரை 50 சொல்கிறாங்க. அப்போது நடுத்தர மக்கள்லாம் எப்படிங்க கீரைக்கே தனியாக ஒரு காசு ஒதுக்கி வைக்கணும் போல். மாதம் 1500 எப்படிங்க சரி வரும்? இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் விற்கிறாங்க, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பொருள் விற்கிறாங்க, ரேட்டு வச்சு விற்கிறாங்க. அப்படி விற்காதீங்க, பொருளுக்கு தகுந்த ரேட்டு வச்சு விற்கிங்க. சரிங்களா? எல்லாருமே பெரிய பெரிய ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வசதியாக இருப்பாங்கன்னு கிடையாது. ஏதோ சூழ்நிலைனால அங்கே இருப்பாங்க, வசதி இல்லாதவங்களும் இருப்பாங்க. அதனால பொருளுக்கு தகுந்த ரேட் வச்சுதுங்க. நான் மார்க்கெட்டில் போய் காய் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன காய் என்னென்ன ரேட்டு சொல்கிறேன் பாருங்கள். எல்லா காயுமே அரை கிலோவுக்கான ரேட்டு சொல்கிறேன். 35, 30, 30, 20, 25. இது சேப்பங்கிழங்கு 1 கிலோ 50. பெங்களூர் தக்காளி 1 கிலோ 50. சவுச்சவ் அரை கிலோ 10. இந்த கட்டு கீரை சும்மாவே கொடுத்தாங்க. நாங்கள் உங்களை சும்மாலாம் கேட்கலங்க, ஒரு நார்மலான ரேட்டு வச்சு வைங்க. 50 ஒரு கட்டு கீரை வைக்கிறீங்க. ஆனால் விவசாயிங்கக்கிட்டேருந்து வாங்குறது 3 ரூபா 5 ரூபா கொடுத்து தான் நீங்கள் வாங்குறீங்க. அவங்களுக்கு லாபம் வருதோ இல்லையா, வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்ல லாபம் வருது. பார்த்து சொல்லுங்கள். நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எல்லாருக்குமே கொஞ்சம் பார்த்து கொடுங்க. வசதியாக இருக்கிறாங்கன்றதுனால கஷ்டப்பட்டுக்கு தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? பொருளுக்கு தகுந்த ரேட்டு வச்சு வைங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வச்சு விற்காதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.